எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க, உடம்பு வந்து எவ்வளோ வெயிட் இருந்தாலும் சரி, அதை வந்து சீக்கிரமாகவே அழகாக குறைக்கிறதுக்கு வெயிட் லாஸ் பவுட்ரு வந்து தயாரிச்சிருக்கோம். எல்லாமே வந்து மூலிகை வச்சு தான், கெமிக்கல் எதுவுமே கிடையாது. இது ரெண்டுமே வந்து கெமிக்கல் இல்லாமல் வெயிட் லாஸ் பவுடர்னு தயாரிச்சிருக்கோம். 20 வகையான தானியத்திலிருந்து தயாரிக்கப்பட்டதான் இது. உங்களுக்கு வேணுனாக்க வாட்ஸ்அப்பு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். ஹலோ பேஸ், வணக்கம். சாவை வென்ற ஒரு மனிதர். அவர் யார்? பசிபிக் பெருங்கடல்ல தனது வாழ்க்கைய சாகும்பர போராடி உலக சாதனை படைச்சிருக்காரு. அந்த கடல்ல சிக்கி 14 மாதங்களுக்கு பிறகு உயிரோடு திரும்பி இருக்காரு. ஆனா அவர் வந்த பிறகு என்ன நடந்தது? அவர் சிறைக்கு செல்ல வேண்டியிருந்தது. பசிபிக் பெருங்கடலின் இந்த பேரை கேட்டாலே மக்களுக்கு தெரியும், இந்த பூமி முழுவதும், உலகம் முழுவதும் பறந்து விரிஞ்சிருக்கு. பூமியில 71% முழுவதும் பசிபிக் பெருங்கடலால நிரம்பி இருக்கு. இந்த பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் மற்றும் ஆர்டிக் கடலை ஒன்று சேர்க்கும் மிகப்பெரிய கடல். அது மட்டும் கிடையாது, இந்த பெருங்கடல் 148 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டிருக்கு. இந்த பெருங்கடல்ல ஒரு சில தீவுகள் மட்டும்தான் இருக்கு. அதுவும் மிக சிறிய தீவுகள் தான். இந்த தீவுகள சில இதுவரை மனிதன் செல்லாத பல தீவுகள் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இப்போது தவறுதலா கூட இந்த கடல்ல தொலைஞ்சு போனா அவர்களை இந்த பசிபிக் கடல்ல கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. அப்படிப்பட்ட கடல்ல பல மாதங்கள் வாழ்ந்த ஒரு மனிதரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கிறோம். அவர் பேர் தான் ஜோஸ் சால்வடோர் அல்வரெங்கா. அவர் ஒரு சிறிய படகு வச்சிருந்தாரு. அதுவும் 7 அடி மட்டும் தான். அதுல சின்ன இயந்திரம் தான் பொருத்தப்பட்டிருந்தது. சிறிய கப்பல்ன்றதால அவரால் அதுல படுக்க கூட முடியாது. அப்படி இருந்தும் அதுல ஒரு வருடமா அதுல உயிர் வாழ்ந்திருக்காரு. அவர் கடலோட பல கொடுமைகளை எதிர்கொண்டாரு. அது மட்டும் இல்லாம இதுவரை யாரும் செய்யாத உலக சாதனையை செஞ்சாரு. அவர் செஞ்ச உலக சாதனையை இதுவரை எந்த ஒரு மனிதனாலும் முறியடிக்க முடியல. விதியால அவர் அப்படி செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது நடந்தது 2012. அப்ப அவருக்கு வயது 36. அவரு ஒரு ஃபிஷர்மேன், அதாவது மீன் பிடிப்பவர். அவர் ஒரு அனுபவம் வாய்ந்த 36 வயது மனிதர். அவர் மெக்சிகோவில் உள்ள கோஸ்டாசுல என்ற கிராமத்துல வச்சு வராரு. நவம்பர் 17, 2012 அன்று அவரு படகுல மீன் பிடிக்க போறாரு. ஜோஸ் மற்றும் அவரது நண்பர் இருவரும் சேர்ந்து மீன் பிடிக்க போறாங்க. வழக்கம் போல மீன் பிடிக்க போறாங்க. இந்த படகு 7 அடி நீளம் மட்டும்தான். அந்த சிறிய படகுல 2 பேரும் மீன் பிடிக்க செல்றாங்க. அது சிறிய படகுன்றதால 2 பேரும் வெகு தூரம் மீன் பிடிக்க செல்ல முடியல. ஏன்னா அதுல பெரிய இயந்திரம் எதுவும் பொருத்தம் இல்ல. அது மட்டும் இல்லாம குளிர்சாதன பெட்டி மட்டும்தான் வைக்கப்பட்டிருந்தது. அங்க அந்த அளவுக்கு மீன் கிடைக்காது. ஒரு சில மீன்கள் மட்டும் தான் கிடைக்கும். ஒரு 30 மணி நேரம் மீன் பிடிச்சிட்டு திரும்பி வரதா முடிவெடுத்துட்டு கிளம்புறாங்க. மெக்சிகோல இருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் அவங்க மீன் பிடிக்கிறாங்க. அவங்க வலை வீசி மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க மீன் பிடிச்சிருக்கும் போது திடீர்னு ஏதோ பயங்கரமான சத்தம் கேக்குது. அந்த நேரத்துல அவங்க திரும்பி பாக்குறாங்க. அப்பதான் அவங்க ஒரு பயங்கரமான புயல் வருது. அவங்க இருவருமே பயந்து போய் இந்த புயல் இருந்து நம்ம தப்பிக்கணும், அப்படி இல்லைன்னா புயல் அடிச்சு செல்வோம் அப்படின்ட்டு அவங்க இருவருமே கரை திரும்ப நினைக்கிறாங்க. அங்கிருந்து தனது போட்ல புறப்படுறாங்க. 6 மணி நேரம் அவங்க பயணிக்கிறாங்க. இப்ப அந்த படகம் கரையை நோக்கி புறப்பட்டு வருது. இன்னும் 20 கிலோமீட்டர் மட்டும் தான் கரையை நெருங்க நேரம். ஆனா அதே சமயம் இயந்திரம் பழுதாயிடுது. இயந்திரம் பழுதான பிறகு அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அங்க கரையும் தெரியுது, அவங்க இருந்த அந்த கிராமமும் தெரியுது. உடனடியா அவங்க ரேடியோ அலை மூலம் அவங்க முதலாளிக்கு தகவல் அனுப்புறாங்க. பதிலுக்காகவும் அவங்க காத்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய துரதிருஷ்டம் என்னமோ ரேடியோவோட பேட்டரியும் டவுன் ஆயிடுச்சு, சேர்ந்துச்சு. அவங்க இருவருமே தன்னோட கரையின் மறுபக்கத்துல கரையை பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளவு தீரத்தோட வரும் இந்த புயல் இருந்து நம்ம எப்படியாவது தப்பிப்போம் அப்படின்னு அவங்க 2 பேரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப திக்குன்னு இருக்கு. காற்று மிகவும் பலமா இருந்ததால அவருடைய படகு கரையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி போகுது. அதே சமயம் விரைவிலேயே அவங்க கரை தெரியாத அளவுக்கு அந்த படகம் அடிச்சு செல்லப்படுது. அவங்களுடைய கரையும் பார்வையிலிருந்து மறையுது. பலத்த அலைகளும் மறுபக்கம் அவங்கள இழுத்துட்டே செல்லுது. அந்த செய்தி முதலாளி அடைந்த போது தாமதம் ஆயிடுச்சு. உடனடியா முதலாளியும் அவர்களை தேடும் குழுவை அனுப்பிக்கிறாரு. ஆனா அவங்க எவ்வளவு தேடியும் புயல் காரணமா அந்த அளவுக்கு தேட முடியல. கண்ணுக்கெட்ட தூரம் வர எந்த ஒரு படகும் எந்த ஒரு மனிதர்களும் தெரியல. புயல் காரணமா அந்த படகு நகர்ந்துட்டே இருக்கு. அவங்களால எதையுமே காண முடியல. ஒரே தண்ணீர் மட்டும் தான் தெரியுது. கரை எந்த பக்கம் இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு நடுக்கடலுக்கு அவங்க போயிட்டாங்க. வெறும் 5 நாட்கள்ல அவங்க போட்டு 450 கிலோமீட்டர் தூரத்தை அது அடைஞ்சிருந்தது. அவற்றை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சாத்தியம் கிடையாதுன்னு அவங்களுக்கே புரியுது. அவங்கள்ட்ட ஒரு பிளேயர் துப்பாக்கி மட்டும் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நெருப்பு மூட்டுறதுக்கும் எந்த விதமான சாதனமும் கிடையாது. அது இருந்தாதான் நெருப்பு உண்டாதான் மற்றவர்களுக்கு சமஞ்சை கூட ஏற்படுத்த முடியும். அவங்க இருவருமே ஒருவர் பார்த்துக் கொள்றாங்க. இதுக்கு மேல நம்ம தப்பிப்பது கடினம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2 நாட்களுக்கு முன்னாடி தான் அவங்க கொண்டு வந்த உணவு கூட திந்துருச்சு. இப்பொழுது மீனையும் ஆமைகளையும் பிடிச்சு சாப்பிட்டாதான் அவங்களுக்கு உணவு. அவங்களுக்கு மீன் பிடிக்க கூட எந்த ஒரு வழியும் இல்ல. ஏன்னா வலை அங்கேயே அருந்துருச்சு. அந்த புயல்ல அனைத்துமே அடிச்சு செல்லப்பட்டிருக்கு. இப்ப அவங்கள்ட்ட எதுவுமே இல்ல. பசின் காரணமா 2 பேருமே தோண்டு போறாங்க. இந்த நேரத்துல தான் அங்க ஒரு பறவை பறந்து வந்திருக்கு. அவங்க போட்டுட்ட நெருங்குது.
இப்ப அதை பார்த்து 2 பேரும் உற்சாகமா வராங்க. அந்த பறவையை பிடிக்கலான்னு திட்டம் போட்டு நெருங்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த பறவை பறந்துடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இடத்த பறவை இருக்கு, கண்டிப்பா இன்னொரு பறவை வரும், அதை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் காத்திருக்காங்க. உடனே ஒரு பறவை வருது. அந்த பறவையை திட்டம் போட்டு 2 பேரும் பிடிக்கிறாங்க. அந்த பறவையை பிடிச்சி அவங்க பசியாடுறாங்க. அதே நேரத்துல கடல் நீர் மிகவும் உப்பு தன்மை வாய்ந்தது. அதனால கடல் தண்ணீர் கூட குடிக்க முடியல. அதனால மழை பெய்யும் போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பாட்டில்ல தண்ணி தேக்கி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மழை பெய்யும் போது குடிக்கிறாங்க. குடிச்சு தாகத்தை தீர்த்து கொள்றாங்க. மேலும் அங்குள்ள ஆமைகளை பிடிச்சும் ரத்தத்தை குடிச்சு தனது தாகத்தை தீர்த்துக்கிறாங்க. மழை பெய்யும் போது சில நேரங்கள்ல பிளாஸ்டிக் பாட்டில்ல தண்ணீரையும் சேமிக்கிறாங்க. வெயில் நேரங்கள்ல அதை குடிச்சு தாகத்தை தீர்த்து கொள்றாங்க. அவங்களோட பசியை போக்க மீன்களையும் ஆமைகளையும் பிடிச்சி அவங்க பசியை தீர்த்துக்கிறாங்க. அவங்க இப்படியே நாட்கள் கிடக்குது, பல மாதங்கள் கிடக்குது. அவங்க மன ரீதியா பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க. அவங்க 2 பேரும் மன ரீதியா சித்திரவதையை அனுபவித்துக் கொண்டிருப்பதை கற்பனை செஞ்சு பாருங்க. அப்ப அவங்களுக்கு மிகவும் கடினமா இருந்தது. அதே நேரத்துல ஜோஸ் கூட இருந்த மற்றொரு நபரால இந்த கொடுமையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியல. இந்த சித்திரவதையை பொறுத்து கொள்ள முடியல. 4 மாதங்களுக்கு பிறகு அவரு தற்கொலை செய்து கொண்டாரு. இப்ப ஜோஸ் மட்டும்தான் தான் படகுல வந்து உட்கார்ந்துருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரை சுற்றி தண்ணீர் மட்டுமே இருக்கு. அதை பார்த்தா அவருக்கு வாழ்க்கை உணர்வே இல்ல. வாழ்க்கையில நம்ம தப்பிச்சு போகின்ற நம்பிக்கையும் இல்ல. ஆனா சூழ்நிலை காரணமா சோர்வடைஞ்சு எப்படியோ தன் வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்காரு. வரைபடத்தை எடுத்து அவர் கவனிக்கிறாரு. பசிபிக் பெருங்கடலோட ஒரு அமைதியான பகுதியில அவர் போயிட்டு இருக்காரு. ஆனாலும் பசி, வேதனை, மனசோர்வு, மன ரீதியான சோதனை அப்படின்னு சித்திரவதையில அனுபவிச்சுட்டு போறாரு. இப்ப அவரு மெக்சிகோல இருந்து வெளியாகி இப்ப 6 மாதம் கடந்துருது. ஜோஸ் அவரது கூட்டாளியும் இறந்து நிக்கிறாரு. மிகவும் விரக்தி அடைஞ்சு போய் நிக்கிறாரு. அவர் இப்படியே போயிட்டு இருக்காரு. ஒரு நாள் திடீர்னு ஒரு சரக்கப்பல் அந்த வழியா வருது. இதை பார்த்து பயங்கர உற்சாகம் ஆகுறாரு. நம்ம எப்படியாவது பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு அவர் வந்து சந்தோஷப்படுறாரு. அவருடைய சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. ஏன்னா அவரை நெருங்கவே இல்லை அந்த சரக்கப்பல். ஆனா தொலை தூரத்துல அப்படியே போயிட்டே இருக்கு. அவர் பார்த்து கூப்பிட்டு பார்த்தாரு. எந்த ஒரு எதிர்வினையும் இல்ல. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா வர்றாரு. அதாவது நண்பர் மாதிரி தான் நம்மளும் இறக்க போறோமா அப்படின்னு மனதுல பல விதமா யோசிச்சுட்டு இருக்காரு. எனது மரணம் இந்த கடல்ல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த உலகில 6 மாதம் கடல்ல இருந்து இருக்கணும்னா கற்பனை செஞ்சு பாருங்க எவ்வளவு பயங்கரமா இருக்குன்ட்டு. அவரோட நீண்ட நாட்கள் ஆச்சு. நீண்ட நாட்களுக்கு பிறகு யாராவது ஒருத்தர் கூட சிக்க மாட்டாங்களா அப்படின்னு அவரு பரிதவிச்சுட்டு இருக்காரு. இப்போது 11 மாதம் கடந்துட்டா நீங்க எப்படி உணர்வீங்க? ஆனா 11 மாதமும் கிடக்குது. அவரு இப்படி 11 மாதம் முடிஞ்சு 8000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அவரு படகுலே பயணம் செஞ்சிட்டாரு. அவர் உடைகள் எல்லாம் கிழிஞ்சிச்சு. இப்ப சூரிய ஒளியில அவர் தன்னை மட்டுமே பாதுகாக்கிறது மட்டும்தான் அவரால் முடியும். அவருக்கு வேற வழியில கடைசியில அவருக்கு ஒரே ஒரு உள்ளாட மட்டும்தான் மிச்சம் இருந்தது. ஜோஸுக்கு அதிர்ஷ்டம் கருணை காட்டிய தருணம் அதுதான். 439 நாட்களுக்கு பிறகு ஜனவரி 30, 2014 அன்று அது நடக்குது. அவரு தன்னை சுற்றி சில தேங்காய் மிதக்கிறத பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம சில பறவைகளும் அங்க பறந்து வருது. இதை பார்த்து அவருக்குள்ளே ஒரு உற்சாகம், ஒரு ஆனந்தம். இந்த காட்சியை பார்த்ததும் தனக்கு அருகில யாரோ இருப்பதை அவர் புரிஞ்சு கொள்றாரு. ஒரு தீவு இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே போல அங்க பக்கத்துல சிறிய தீவு இருக்கு. அந்த தீவை அடையறதுக்கு அரை நாள் ஆகுது. அவர் கஷ்டப்பட்டு அந்த தீவை அடைய முற்படுறாரு. இறுதியா அவர் பல மாதம் தொடர்ந்து கடலில் தனது நாட்களை செலவழிச்ச பிறகு தற்போது ஒரு நிலப்பகுதியை பாக்குறாரு. எவன்டோனி என சொல்லப்படுற ஒரு சிறிய தீவு தான் அது. அந்த தீவுக்கு போறதுக்கு தனது படகையும் திருப்புறாரு. ஆனாலும் அந்த தீவுக்கு போறதுக்கு துடுப்பு இல்ல. அதனால போறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால எப்படியாவது அங்க போய் ஆகணும்னு தனது கையவே துடுப்பா மாத்தி வேகமா அந்த தீவை நோக்கி போறாரு. அது வேற எது இல்ல, பிலிப்பைன்ஸ் சேர்ந்த ஒரு தீவு தான் அது. முக்கியமா மெக்சிகோல இருந்து 5000 கிலோமீட்டர் தொலைவில் அது அமைஞ்சிருக்கு. அந்த தீவு அடைஞ்சதும் எல்லையில்லா மகிழ்ச்சி. அதுல இருந்து வெளியே வந்த பிறகு தனக்கு ஒரு புது வாழ்க்கை அமைஞ்சிருக்கிறத அப்பதான் அவர் உணர்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க சில ஆட்கள்லாம் வராங்க. அவங்க பிலிப்பைன்ஸ் சேர்ந்தவங்க. அழைச்சிட்டு போயிட்டு அது தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்ப அமைதியாயிட்டு அவர் அழுகுறாரு. எதுவுமே பேச முடியல. ஏன்னா ஒரு பைத்தியக்காரன் போல அவர் தெரிஞ்சாரு. அப்போ உடைகள்லாம் கொடுத்து அவர் சாந்தப்படுத்துறாங்க. அவருடைய கதை கேட்ட மற்றவர்கள் எல்லாமே கண்ணுல இருந்து தண்ணீர் வழியுது. அதுக்கு பிறகு அந்த நாட்டு போலீஸ்க்கு உடனே தகவல் தெரிவிக்கிறாங்க. போலீஸ் வந்து கை செய்யறாங்க. ஏன் கை செய்யறாங்கன்னா, அதாவது எந்த ஒரு பாஸ்போர்ட்டும் எதுவுமே இல்லாம, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இவர் வந்திருக்காரு அப்படின்னு, இது ஏதோ தீவிரவாதியா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு இவர் கை செய்யறாங்க. ஆனா அதுக்கு பிறகு இவரோட உண்மையான கதையை எல்லாமே சொல்றாரு. அதாவது தன முதலாளிக்கு தான் மீன் பிடிக்க சென்றதா அவர் சொல்றாரு. இவருடைய போலீசாரும் இவருடைய முதலாளிக்கு போன் பண்றாங்க. அப்ப போலீஸ் என்ன சொல்றாருன்னா, ஆமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜோஸ் என்றவரும் 2 பேரும் கடல்ல மீன் பிடிக்க சென்றாங்க. ஆனா திரும்பி வரலன்னு
அவர் சொல்றாரு. அப்பதான் உண்மையை உணர்ந்த பிலிப்பைன்ஸ் போலீசார் உடனடியா அவரை நாடு கடத்துறாங்க. இப்ப நாடு கடத்தின பிறகு மெக்சிகோ வராரு. இந்த செய்தி உடனடியா காட்டுத்தீ போல பரவுது. ஆனாலும் அதுக்கு முன்னாடி இன்னொரு அதிர்ச்சியான தகவலும் பரவிட்டு இருக்கு. என்னன்னா ஜோஸ் தான் கூட்டாளியை அடிச்சு கொண்டு சாப்பிட்டாரு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. உறவினர்கள் எல்லாமே இவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. உடனடியா நடந்த கதையை அனைத்துமே சொல்றாரு. தான் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இவரை விடுதலையும் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு பிறகு 438 டேஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தை இவரே எழுதுறாரு. இந்த புத்தகம் உலகம் முழுவதும் பல அதிர்ச்சிகளை ஏற்படுத்திச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனிதர் வாழ முடியுமா அப்படின்னு பலவிதமான அதிர்ச்சியையும் அவர் சொல்லியிருந்தாரு. அதுல அவரோட முழு கதையும் எழுதியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம உலக சாதனையும் புரிஞ்சாரு. இந்த உலக சாதனை முறியடிக்க யாருமே முன் வர மாட்டாங்க. ஜோசிப் கதை இப்படி சொல்லுது, நம் வாழ்க்கையில எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் ஒரு கஷ்டம் வரும். அந்த ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கு என அவர் தனது கட்டுரையை முடிச்சிருப்பாரு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.